இது வரைக்கும் ரத்தம் கெட்டுப்போனா வியாதின்னு பார்த்தோம். இப்போ ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது எப்படின்னு தீர்வு, சொல்யூஷன், அதை பற்றி பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, இந்த 5 சொன்ன பார்த்தீங்களா, இந்த 5ஐயும் ஒழுங்குபடுத்தினா அதுக்கு பேர் தான் தீர்வு. ரத்தத்தை சுத்தம் பண்ணோம்னா நீங்கள் தனியாக ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த 5ஐயும் ஒழுங்குபடுத்தணும். என்னது இந்த 5 சொன்னா பாருங்க, இந்த 5ல் 3 மட்டும் நம்ம சரி பண்ணா போதும், மற்ற 2 உடம்பே பார்த்துக்கும். அப்பாடா 2 மிச்சம். அது என்ன 2, அது என்ன 3ன்னு பார்க்கலாமா? ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறது நமது கடமை. ரத்தம் ஊறுறது எலும்பு மச்சியோட வேலை, அது நம்ம பண்ண முடியாதா? இங்கே பாருங்க, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறது நமது வேலை. ரத்தம் ஊறுறது இருக்கு இல்லையா, அது நாம் ஊற வைக்க முடியுமா? எலும்பு வச்சு தான் ஊற வைக்க முடியும், அது உடம்போட வேலையா? அப்பாடா ஒரு வேலை மிச்சம். மனதை ஒழுங்கா வச்சுக்கிறது நம்ம வேலை. செல்களை புதுப்பிக்கிறது உடம்போட வேலையா? புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வச்சிங்கன்னா ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா ஊறிடும். மனதை நாம ஒழுங்கா வச்சு இது நாளையும் நாம ஒழுங்கா வச்சா செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதுசா உருவாகும் பொழுது ஒரு வருஷத்துல புதுசா மாறிடுவோம். 360 வருடம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட்டு, பல முக்கிய அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் டாக்டரை பார்த்தா போதும். புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னா, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வச்சு மனதை ஒழுங்காக வச்சுக்கிறது நம்ம வேலை. இப்போ நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, ரத்தத்தில் எல்லா பொருளையும் நல்ல பொருளாக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ரத்தத்தில் எத்தனையோ பொருள் இருக்கா, கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சானிக், பாஸ்பரஸ், அமினோ அமிலங்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட், வைட்டமின் ஏ, பிசின்னு எத்தனை பொருள் இருக்கு. எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஒரு ஐடியா சொல்கிறேன். ரத்தத்தில் உள்ள எல்லா பொருளையும் 5 குரூப்பாக பிரிச்சிடலாம். என்ன குரூப்? பஞ்சபூதங்கள். எப்படி பிரிக்கிறது? உணவு, உணவின் மூலம் ரத்தத்தில் போய் கலக்கும் பொருளுக்கு, நல்லா கேட்டுக்குங்க, உணவின் மூலம் ரத்தத்தில் போய் கலக்கும் பொருளுக்கு மண்ணுன்னு பேரு. தண்ணி குடிக்கிறோமா, தண்ணியின் மூலம் சில பொருள்கள் ரத்தத்தில் கலக்குதா, இது நீர் குரூப். மூச்சு காத்து உள்ள போகுதா, லங்ஸுக்கு போகுதா, லங்ஸ் என்ன பண்ணுது, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எடுத்து பிளட்டை கலக்குதா. காற்றின் மூலமாக ரத்தத்தில் கலக்கும் பொருளுக்கு காத்து சம்பந்தப்பட்ட குரூப். பாருங்க, ஒரு ரகசியம் சொல்றேன், சாப்பாடு மட்டும் ரத்தம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. நான் ஒத்துக்கிறேன், உணவு மருந்து, ஆனா உணவும் மருந்து. உணவு மட்டும் மருந்து கிடையாது. ரத்தம்ங்கிறது உணவு மட்டும் இல்லைங்க, உணவு. பாருங்க, 20 மார்க் தான், தண்ணி 20 மார்க், மூச்சுக்காத்து 20 மார்க். அடுத்தது ஆகாயம். அது எப்படி கிடைக்குது? தூக்கத்தின் மூலம் ஆகாயம் கிடைக்குது. நான் கேட்குறேன், ஒழுங்கா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு மூச்சு காத்து இழுத்துட்டு உயிரோடு இருக்க முடியுமா? 4 நாள் தூங்காம இருந்து பாருங்க, உடம்பு வீக் ஆயிருதா? ஒரு நாள் தூங்கலைனாவே எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்போ தூக்கமும் மருந்து. தூக்கத்தின் மூலம் என்ன கிடைக்குது? தூக்கத்தின் மூலம் ஆகாய சக்தி ரத்தத்துக்கு கிடைக்குதுங்க. அப்போ அடுத்தது நெருப்பு. நெருப்பு எப்படி கிடைக்குது தெரியுமா? சூடு. எப்படி கிடைக்குதுன்னா, உடம்பு ஆட்டுறோமா, உடம்புக்கு வேலை கொடுக்குறோமா, உடம்புக்கு வேலை கொடுத்தா ஒரு சூடு வருதா? உழைப்பு தான் சூட்டுக்கு அடையாளம்.
புரிஞ்சுக்குங்க, இரத்தம் என்பது பஞ்சபூதத்தின் கலவை. உணவின் மூலம் மண்ணு, தண்ணியின் குடிக்கிற தண்ணி மூலம் நீர், இழுக்கிற மூச்சு காத்து மூலம் காற்று, தூக்கத்தின் மூலம் ஆகாயம், உழைப்பின் மூலம் நெருப்பு. அப்போ புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கணும்னா சாப்பாடை மட்டும் ஒழுங்கா சாப்பிட்டா பத்தாது. இப்போ சொல்ற கேளுங்க, உணவை எப்படி சாப்பிட்டா நல்ல சர்க்கரை நல்ல கொழுப்பாக ரத்தத்தில் கலக்கிறதுன்னு நாம கத்துக்க போறோம். இதுதான் நம் ஃபர்ஸ்ட். அடுத்தது, தண்ணியை எப்படி ஒழுங்கா குடிச்சு ஜீரணம் பண்றதுன்னு கத்துக்க போறோம். 2, மூச்சு காத்தை எப்படி ஒழுங்கா ஜீரணம் பண்றதுன்னு கத்துக்க போறோம். 3, 4வது, இப்ப தூங்கிட்டு இருக்கிற மாதிரி எப்படி ஒழுங்கா தூங்குறதுன்னு கத்துக்க போறோம். அது மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது 4. 5வது, எப்படி உழைக்கிறது அப்படின்னு கத்துக்க போறேங்க. புரிஞ்சுக்குங்க, சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, இந்த 5 விஷயத்தோட மனதையும் ஒழுங்குபடுத்திட்டா நாம் ஆரோக்கியமாக வாழலாம். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, உலகில் வரும் அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் தப்பா சாப்பிட்றது, தப்பா தண்ணி குடிக்கிறது, தப்பா தூங்கிறது, தப்பா மூச்சு காத்திருக்கிறது, தப்பா உழைக்கிறது, மனதை தப்பா வச்சுக்கிறது. இதாங்க ரிசர்ச். இந்த 6ஐயும் ஒழுங்குபடுத்தாம உலகத்தில் ஒரு தும்மலை கூட சரி பண்ண முடியாது. இந்த 6ஐயும் ஒழுங்குபடுத்தினா கேன்சரையும் குணப்படுத்திடலாம். அதனால நாம இப்போ 6 விஷயத்தை கத்துக்க போறோம். இந்த 6 விஷயத்தை ஒழுங்குபடுத்துவது மூலமாக நாம் இப்பொழுது ஆரோக்கியமாக வாழ போறோம். அதனால இதாங்க சொல்யூஷன். மறுபடியும் சொல்றேன், சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, மனசு, 6 விஷயத்தை நாம ஒழுங்கு பண்ணனா ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக மாறி ரத்தம் ஊறிடும், மனசு ஒழுங்காகி செல்கள் புதுப்பிச்சிடும். ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதுசாக மாறி, ஒரு வருஷத்தில் எல்லா செல்லும் புதுசாக மாறி 360 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நிறுத்திடணும். எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட், முக்கியமான வேலைக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போகணும். இப்படி இருந்தால் 100ல் 95 வியாதிகளை நமக்கு நாமே குணப்படுத்த முடியும்.